இயேசுவில் பிரியமானவர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தை தெரசம்மாவுடைய நாம விழாவில் இருக்கிறோம். இந்த குழந்தை தெரசம்மா சிறுமியாக இருந்த பொழுது அவர்கள் செய்தித்தாளில் தான் ஒரு செய்தியை பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். ஒரு கொலைகாரர் ஒரு குடும்பத்தில் 3 பேரை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்று விடுகிறார். இதை படித்த உடனே உங்களுக்கு வேதனையாக இருக்குது. இவன் ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறார் இந்த கொலைக்காரர்? அவருக்காக ஜெபிப்போம், அவர் மனம் மாறணும், ஜெபிக்கணும்னு சொல்லி சிறு வயதில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக அந்த கொலைக்காரர் இறப்பதற்கு முன்பாக அவர் மனம் மாறுகிறாராம். ஒரு துறவி சிறைசாலைக்கு செல்லுகிறார். அந்த துறவியிடம் அவர் பாவ அறிக்கை மேற்கொள்ளுகிறார். இறுதியிலே அந்த துறவி வைத்திருந்த சிலுவைக்கு முத்தம் கொடுத்து விட்டு அந்த மரண தண்டனை கைதி மரித்து போனதாக அது செய்தித்தாளில் மீண்டும் வருகிறது. இதை பார்த்த உடனே யாருக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, குழந்தை தெரசம்மாளுக்கு மகிழ்ச்சி வந்ததாம். அன்றையிலிருந்து இதை நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. அன்றையிலிருந்து பாவிகளுக்காக ஜெபிப்பதை தனது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலே அதிக தாகத்தோடு இருந்தவராக இருக்கிறார்கள். இவருடைய பெற்றோர்களுக்கு இறைப்பணி செய்யணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் அது செய்ய முடியாமல் இருந்ததால் திருமணமாகி தன்னுடைய 5 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் துறவற மடத்துக்கு அனுப்புகிறார்கள். எனவே பெற்றோர்களே புனிதர்களாக மாறுகிறார்கள். இந்த குழந்தை தெரசம்மா 16 வயது இருக்கிற பொழுதே துறவ மடத்துக்கு சேரணும்னு சொல்லி அவங்க வாஞ்சையோடு விருப்பப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 21 வயது தான் துறவற மடத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். நிராகரிக்கப்படுகிறது. ஆனாலுமே அந்த துறவற சபை அம்மாவுடைய எச்சபத்தை பார்த்து அவர்களை துறவற மடத்துக்குள்ளே ஏற்கிறது. நோய்வாய்ப்படுகிறார்கள். ஆனால் அந்த நோய் ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்று அர்ப்பணிக்கிறார்கள். அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுதே அவர்கள் அந்த உடல் சுகம் இன்மையிலேயுமே அவரையே தூய்மை செய்து தன்னை வருத்தியும் கொள்கிறார்கள். அவருடைய தலைமை அருட்சகோதரனுடைய உந்துதலுக்காக அவர்கள் சொல்வதற்கு இணங்கி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தை எழுதுகிறார்கள். ஒரு ஆன்மாவின் பாதை என்று சுய சரித்திரத்தை எழுதுகிறார்கள். இதை வாசித்த புனித நம்முடைய அன்னை தெரேசா தன்னுடைய பெயர் ஆக்னஸ் என்ற பெயரை இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு தெரேசா என்று மாற்றிக்கொள்கிறார். அந்த அளவுக்கு ஆழம் நிறைந்த புத்தகமாக இருக்கிறது. பாவிகள் மனமாறுவதற்காக ஜெபிப்பதை தன் பணியாக கொண்டிருக்கிறார்கள். உடல் நலமற்ற நிலையிலுமே பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அதை ஜெபிப்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாய் அந்த ஜெபத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மிடம் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், தடைகள் அல்ல. நம்ம அதையெல்லாம் தாண்டி செல்ல முடியும் என்பதற்கு மேற்கோள் தான் குழந்தை தெரசம்மாள். உடல்நிலை சரியாக இல்லாத பொழுதிலுமே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக, ஜெபத்திலே பிறருக்காக ஜெபிப்பவராக தன்னை கரைத்துக் கொள்கிறார். குறிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் குழந்தை தெரசம்மா. சிறு சிறு காரியங்களின் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நம்பினார்கள். எனவே சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதிலே கருத்தாய் இருப்பார்கள். எனவே அன்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களை கருத்தாயிருங்கள். சிறுதுளி பெருவெல்லம் என்பார்கள். நம்ம செய்கிற சின்ன சின்ன செயல்களில் கருத்தாய் இருந்தால் போதும், நம்ம தடையெல்லாம் மாறும். உண்மைதான், இன்றைக்கு வெளிவராத சூழல்கள் இருக்கலாம். உண்மைதான், இன்றைக்கு தடைகள் இருக்கலாம். ஆனால் நம்மால் முடிந்த அந்த சிறு சிறு காரியங்களிலே கண்ணும் கருத்துமாய் செய்கிற பொழுது, இன்றைக்கு குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய நாம விழாவை இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. தான் பிணியினால் தாக்கப்பட்டிருக்கிறார், இருப்பினும் ஒரு ஜெப வீராங்கனையாக நின்றாரு. அதே போல் உன்னுடைய பணியில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீங்களோ, அங்கே என்ன தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி இந்த குழந்தை தெரசாவை போல நம்ம வர முடியும் என்பதற்கு சான்றை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாழ்வியல் பாடமாக, வாழ்வியல் முன்னுதாரணமாக குழந்தை தெரசாமாவை நமக்கு தருகிறார். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, இந்த புனிதையை நாம் பிடித்துக் கொள்வோம். அம்மா, எங்களுக்காக ஜெபிங்க. நாங்களும் உங்களை போல சிறு சிறு காரியங்களில் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபத்தில் எங்களை இன்னும் அதிகமாய் ஆழப்படுத்திக் கொள்ளணும் என்று. குறிப்பாக புதன்கிழமை நிறைய வீடுகளில் பிரச்சனைகள், நிறைய வீடுகளில் சமாதானமின்மை, கவலைகள், கஷ்டங்கள். எனவே முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிங்க. அந்த சிறு சிறு வேலைகளை நம்ம சரியாய் செய்கிற போது பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நண்பர்கள், மீண்டும் சொல்லுகிறேன், சிறு சிறு வேலைகளை சரியாக செய்கிற பொழுது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்ம அறுவடை செய்யும்படியாக நமக்கு தருவார். வல்லமையான இறை கிருபை பெறுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றி.
ஓ வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. அப்படி இந்த கொடுத்த தெரசாவே எங்களுக்காக ஜெபிப்பீராக. ஆண்டவர் மீது தாகம் கொண்டவராக இருந்திர அந்த தாகத்தை நாங்கள் அடையும்படியா எங்களுக்காக ஜெபிப்பீராக. குறிப்பாக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். யார் குடும்பங்களெல்லாம் பிரச்சனைகளோ, யார் குடும்பங்களெல்லாம் சமாதானம் வேண்டும் என்று பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, குடும்பத்தில் சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தொடுவீராக. ஆண்டவரே, வல்லமை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. புதன்கிழமை இப்படி சூசையப்பர் ஜெபத்தில் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குழந்தை தெரசாவினுடைய பரிந்துரை ஜெபத்தில் நாம் வாழ்வோமாக. வல்லமையான இறை கிருபையை பெற தலை வணங்கி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். God bless you. Take care.